அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே சீவலப்பேரி என்ற ஊரில் உள்ளது சீவலப்பேரி சுடலைமாடசாமி கோவில். இந்த கோவிலை பற்றி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆதி கைலாயத்தில் கொலுவிருக்கும் சிவபெருமான் தினமும் உலக மக்களுக்கு படி அளக்கிறார். ஈசன் படி அளப்பதன் மீது சந்தேகம் கொண்ட பார்வதி இவரை சோதனை செய்ய எண்ணினாள். அதற்கு ஒரு எறும்பை பிடித்து சிமில் கூண்டிற்குள் அடைத்தாள். சிவபெருமான் படி அளந்துவிட்டு வந்ததும் அவரிடம், நீங்கள் எல்லா உயிர்களுக்கும் பட்டினி இல்லாமல் படி அளந்து விட்டீர்களா என்று கேட்டாள் பார்வதி. அதற்கு சிவபெருமான் ஆமாம் என்று கூறினார். அப்போது பார்வதி சிமில் கூண்டிற்குள் அடைத்து வைத்திருந்த எறும்பை பார்த்தார். அந்த எறும்பு ஒரு திணை அரிசியை தனது வாயில் கவ்விக்கொண்டு அங்கும் இங்கும் சுற்றி வந்தது. உடனே பார்வதி சிவபெருமானிடம், சுவாமி, நான் செய்த தவறை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டினாள். சிவபெருமானும் தவறை மன்னிப்பதாக கூறினார். அப்போது பார்வதி தனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்று கேட்டாள். உடனே சிவபெருமான், கைலாயத்தில் உள்ள 32 தூணில் நீ சேலையின் முந்தானையை ஏந்தி தவம் செய்தால் உனக்கு குழந்தை கிடைக்கும் என்றார். பார்வதியும் அவ்வாறே செய்தார். அந்த தவத்தின் மூலம் அவருக்கு ஆண் குழந்தை கிடைத்தது. அந்த குழந்தைக்கு சுடலைமாடன் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தாள் பார்வதி. சுடலைமாடன் சைவ கைலாயத்தில் மாமிசத்தை கலந்தார். உடனே சிவபெருமான் சுடலைமாடனை பூலோகத்திற்கு அனுப்பி வைத்தார் என்றும், பூலோகத்திற்கு வந்த சுடலைமாட சுவாமி பக்தர்களை காக்கும் காவல் தெய்வமாக வலம் வருகிறார் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே உள்ளது சீவலப்பேரி என்ற ஊர். இங்கு தாமிரபரணி, சித்ரா நதி, கோதண்டராம நதி ஆகிய 3 நதிகள் இணைகின்றன. இதை முக்கூடல் என்றும் அழைத்து வந்தனர். ஒருமுறை வறட்சியான காலத்தில் மாசான கோனார் என்ற 12 வயது சிறுவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அப்போது அங்கு சுடலைமாட சுவாமி சந்நியாசி வேடத்தில் வந்து சிறுவனிடம் தனக்கு பசியாக உள்ளது, தனது பசியை தீர்க்க ஒரு ஆட்டை காட்டி அதில் பால் கறந்து தர வேண்டும் என்று கேட்டார். உடனே சிறுவன் அது ஒரு மலட்டு ஆடு என்றான். இருந்தாலும் சந்நியாசி தன்னிடம் இருந்து திருவோட்டை கொடுத்து அதில் ஆட்டுப்பால் கறந்து தர கூறினார். சந்நியாசி சொல்வதை தட்ட மனமில்லாத சிறுவன் மலட்டு ஆடு மடுவின் கீழ் திருவோட்டை வைத்தான். மடுவில் இருந்து தானாக பால் சுரக்க ஆரம்பித்தது. பாலை அருந்துவிட்டு சுவாமி தன் தோற்றமான சுடலை வடிவில் காட்சியளித்தார். இதை கண்ட சிறுவன் சுவாமியை வணங்கினான். சுவாமி சிறுவனிடம், நீ என்னை கோவில் கட்டி வழிபடு, நான் உன் வம்சத்தையும் ஊர் மக்களையும் காத்து அருள்கின்றேன் என்று கூறினார். அதற்கு அந்த சிறுவன், நான் உன்னை கோவில் வைத்து வழிபட்டால் எனக்கு ஒரு வரம் வேண்டும் என்று கேட்டான். சுடலைமாடனும் ஒப்புக்கொண்டார். பிறக்கும் பிள்ளைக்கும் கறக்கும் கன்றுக்கும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் மண்டையில் 10 பூசாமல் பாதுகாத்து கொடுக்க வேண்டும் என்றான். அதன் பின் 24 வயது இளைஞனாக மாசான கோனார் தனது ஊரான சீவலப்பேரிக்கு நீல சடைமுடியுடன் வந்தார். இதை கண்ட ஊர் மக்கள் அவரை சந்நியாசி என்று அழைத்தனர். அன்று முதல் மாசான கோனார் என்ற அவருடைய பெயர் மருவி வாலகுரு சந்நியாசி என்று விளங்கியது. முக்கூடலில் சுடலை சுவாமி காட்சி அளித்த இடத்திற்கு வாலகுரு சந்நியாசி வந்தார். அந்த இடத்தில் சுடலைமாட சுவாமி சுயம்புலிங்க சொரூபமாக காட்சி அளித்தார். அந்த இடத்தில் கோவில் கட்டி அதற்கு உரிய பூஜைகளை முறையாக செய்து வணங்கி வழிபட்டு வந்தார். இது 600 ஆண்டுகளுக்கு முன் நடந்ததாக தல வரலாறு கூறுகிறது. இன்னும் அந்த சுயம்புலிங்கம் சுடலைமாட சுவாமி, பேச்சியம்மன், பிரம்மசக்தி சிலை உள்ள பீடத்திற்கு கீழ் இருக்கிறது. சுடலைமாட சுவாமிக்கு கோவில் அமைத்து வழிபாடு செய்ய சக்தி வாக்கு பெற்ற வாலகுரு சந்நியாசிக்கும் கோவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோவிலில் வழங்கப்படும் விபூதி மயானக்கரை பகுதியான கழுவன்திரடு என்ற இடத்தில் இயற்கையாகவே உற்பத்தியாகிறது. அங்கிருந்து அந்த மண்ணை எடுத்து வந்த பக்தர்கள் விபூதியாக வழங்குகின்றனர். அந்த மண் விபூதி அந்த இடத்தில் அல்ல குறையாமல் விளைந்து கொண்டே இருக்கிறது. சத்தியம் காக்கும் சீவலப்பேரி சுடலைமாட சுவாமி பற்றியும் கோவிலோட சிறப்புகள் பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த மாதிரி மேலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.